ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மாந்திரீகத்தில ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி எதுன்னா, மோகன சக்தி. அந்த மோகன சக்தி எந்த சக்தியால நம்மளுக்கு குடுக்குது? எந்த சக்தி வச்சு அந்த மோகனத்த நம்ம வர வச்சுக்கணும்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது மனிதனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இது வியாபாரம் செய்றவங்க, ஆ படத்துல ஆக்ட் பண்றவங்க, நாடகத்துல ஆக்ட் பண்றவங்க, டிராமாக்கள்ல ஆக்ட் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாமே இது தேவைப்படும். ஏன்னா, ஒருத்தர் விரும்பணும். அப்படிப்பட்ட வேலைகள் யாரெல்லாம் செய்றாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே இந்த மோகன சக்தி தேவைப்படும். ஏன்னா, ஒரு மனுஷன ஒரு அன்பா அவங்க பார்க்கணும்னா, அந்த மோகிக்கிற தன்மை வேணும். மோகம். அது அவங்க மேல ஒரு விருப்பத்த கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கான்னு சொன்னா, இருக்கு. அதுதான் மகா மோகினி. அந்த மகா மோகினி பார்த்தீங்கன்னு சொன்னா, மோகிக்கிற தன்மையிலேயே சக்தி வாய்ந்த மோகினி. மோகனம். அஷ்ட கர்மத்துல மோகன சக்தி. அந்த சக்திய நம்ம வணங்குற முறை பார்த்தோம்னா, ஒரு வாழை இல எடுத்துக்கணும். அதுல பச்சரிசி மாவு எடுத்து, தண்ணி தெளிச்சு விட்டு, ஒரு பொம்மை பாவு மாரி செஞ்சுக்கணும். ரொம்ப அழகான ஒரு பெண்ணு மாரி அந்த பொம்மை ரெடி பண்ணணும். ஒரு பெண் அலங்காரம் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பொருள் அலங்காரம் பண்ணி, அந்த பொம்மைய வச்சு, மல்லிகைப்பூ வச்சு, அத்தர், சென்ட்டு, ஜவ்வாது அதெல்லாம் வச்சு, அது மோகினியோட எந்திரம், மந்திரம், அதுக்குரிய படையல் எல்லாமே வச்சுட்டு, அந்த தேவதைய அழிச்சு, வர வச்சு, இந்த மாரி காரியம் எனக்கு நடக்கணும். எனக்கு மோகனம் எல்லா ஜென்மம் மோகனம் ஆகணும். சர்வ ஜன்ம மோகினி எனக்கு மோகிக்கு அன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மந்திரத்த இருக்கு. அதன்படி நம்ம படிச்சோம்னா, எல்லா மனுஷாலும் நம்மள பார்த்த உடனே நம்மள மோகிப்பாங்க. நம்ம மேல விருப்பம் கொள்ளுவாங்க. அந்த சக்தி அது குடுக்கும். ஆனா 11 நாள் பூஜை பண்ணணும். இந்த 11 நாள் பூஜை எப்படியெல்லாம் பண்ணணும்? அதுல என்னென்ன அனுபவம் கிடைக்கும்? அதனால என்ன பலன் வரும்? அன்னு சொல்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் இதுல இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லங்க. உங்கள அழகுபடுத்திக்கிறதுக்கு நீங்க அழக நிலையத்துக்கு போவீங்க. பியூட்டி பார்லர்ன்றாங்களே அதுக்கு போவீங்க. அழகுபடுத்தணும்னு பார்ப்பீங்க. ஆனா அது எதுவுமே இல்லாத உங்க முகம் பார்த்த உடனே ஒரு அழகு, ஒரு பளபளப்பு, ஒரு மினுக்கும் உங்களோட முகமே. அந்த அளவுக்கு அது பண்ணி கொடுக்கும். அந்த மோகினியோட சக்தி. அப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்க நினைக்கும்போது, எந்த கடையில வாங்கணும், எந்த கடையில அது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும்போதே, அந்த கடையில போயிட்டு அது உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அது ரெடியா இருக்கும். எடுத்து வச்சுக்கும். நீங்க அந்த பொருள் வாங்குற அந்த கடைக்கு போன உடனே உங்க கண் எதுக்க அந்த பொருள் தெரியும். அட இதுதான்ப்பா நம்ம பார்த்தோம். இதுப்பா இங்க இருக்கான்னு சொல்லி டக்குன்னு வாங்கின்னு வருவீங்க. அந்த மாரி நீங்க விருப்பப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கும். இல்ல ஒரு நபர பார்க்க போறீங்க. அந்த நபர்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும். ஆனா அந்த அந்த இந்த நேரம் ஆயிடுச்சு. இந்த 5 மணிக்கு நம்ம போறோம். 5 மணிக்கு அவரு அங்க இருப்பாரு என்னன்னு தெரியல. லேட் ஆயி போச்சோன்னு சொல்லிட்டு நீங்க சில நேரத்துல வேதனைப்படுற மாரி இருந்துச்சாலும், இந்த தேவதைய மனசார நினைச்சுக்கிட்டு, "எம்மா நான் 5 மணிக்கு தான் போற சூழ்நிலை இருக்கு. நான் வேலை முடிச்சுட்டு போணும். அதுக்குள்ள அவரு பார்க்க முடியாது. அவரு வேற வேலைக்கு போயிடுவாரு. அதனால அவர் இருக்கிறபடி எனக்கு செஞ்சு கொடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மோகினி கிட்ட வேண்டிக்கினீங்கன்னா, நீங்க அந்த நபர பார்க்க போகும்போது, அங்க இருப்பாரு அந்த நபர். எங்க போமாட்டாரு. அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லுவாரு, "நான் 4 மணிக்கு ஒரு இடத்துக்கு போ வேண்டியதுப்பா. என்னால போ முடியலப்பா. நான் 5வது இங்கேயே இருக்கிறேன்ப்பா. என்ன காரணம் தெரியலப்பா. அப்புறம் போய்க்கலாம்ன்னு நினைக்கிறேன்ப்பா மனசு" அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம நம்ம வணங்குற தேவதை நம்மளுக்காகவே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் காரியம் செஞ்சு கொடுக்கும். நீங்க நினைக்கிற காரியம்லாம் உங்க கூட இருந்து செஞ்சு கொடுக்குற தேவதை தான் மோகினி சக்தி. இது நெறைய பேரு வேற விதமா சொல்லுவாங்க. அதெல்லாம் அ இந்த தேவதைய வணங்கி பலன் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கட்டுக்காதீங்க. அதெல்லாம் யாரையுமே நம்பாதீங்க. இது செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வளரும். அது மட்டும் கிடையாது. பண வரவு அதிகரிக்கும். எப்பவுமே உங்க பாக்கெட்ல பணம் இருந்துக்குன்னே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பணம் உங்ககிட்ட வந்துன்னே இருக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தொழில் வந்துன்னே இருக்கும். அந்த தொழில் செய்ய செய்ய பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களோட செல்வங்கள் அதிகரிக்கும். நெறைய தங்க நகைகள் போடுவீங்க.
அதே சமயத்துல உங்ககிட்ட என்ன இல்லையோ, கார் இல்லையா? கார் வாங்குவீங்க. வீடு இல்லையா? வீடு வாங்குவீங்க. கல்யாணம் ஆவலையா? கல்யாணம் நடக்கும். என்ன வேணாலும் உங்களுக்கு பண்ணி குடுக்குற தேவதை தான் மோகினி சக்தி. அதனால இந்த மோகினி சக்திய வணங்கி எல்லாரும் பலனடைங்க. உங்களுக்கு இந்த மோகினி சக்தி வேணும், இல்ல இது வழிபடணும் தெரியணும்னு சொன்னா, என்ன ஃபோன் நம்பர் தரேன். அந்த ஃபோன் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.